எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் பஞ்சகி சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பல்லை காப்பாற்றுவோம், சொல்லை காப்போம். பல்லை காப்பாற்றுவோம், சொல்லை காப்பாற்றுவோம். பல் நல்லா தான் சொல்லு நல்லாயிருக்கும். சொத்த பல்ல இந்த பல்லு அங்கே சந்து பல்ல விழுந்துட்டுனா பேச்சு மாறிக்கும், கண்ணங்குழி ஆயிரும், முகம் அழகாக இருக்காது. அடுத்தது பல் சரியாக இல்லைன்னா மென்று சாப்பிட முடியாது. மென்று சாப்பிட்லைன்னா ஜீரணம் சரியாகாது, நிறைய பிரச்சனைகள் வரும். மூணாவது பல் பிரச்சனை தான். சொத்த பல் மத்திலேருந்து திடீர்னு பல் வலி வரும். இந்த ஒரு பக்கமே கண்ணமெல்லாம் பூரா வலிக்கும். அதனால் பல்லை காப்பாற்றுறது எப்படி? பல்லில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சொத்த பல்ல வந்துடும். என்ன காரணம்னா, சின்ன பசங்க தான் உங்களுக்கு நிறைய இனிப்பு சாப்பிடுவாங்க. பல்லெல்லாம் சொத்தையாக போயிடும், எண்ணமெல்லாம் கரைஞ்சி போயிடும். இனிப்பு சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, மேலே பல் விளக்கணும். பேஸ்ட்டு போட்டோ இதை போட்டோ பல்ல நல்லா விளக்கிட்டோம்னா அந்த இனிப்பெல்லாம் போகிற சுத்தம் பண்ணிட்டோம்னா அது எதையும் பாதிக்காது. இரவு காலையில் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா 2 தடவை பல் விளக்கி, நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒருக்கா விளக்கிட்டோம்னா தினம் நேரம் பல்ல விளக்கிட்டோம்னா அந்த பல் பிரச்சனையே வராது. அப்புறம் இந்த பல் சொத்தை வர்றதுக்கு இன்னும் இப்போ நிறைய காரணம் இருக்குது. உணவில் நிறைய சத்துக்கள் இல்லாமல் இருக்குது, கால்சியம் சத்து மற்ற சத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் கண்டையெல்லாம் போட்டு மெல்றது, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணோம்னா உங்களுக்கு பல்ல சொத்த வராது. நிறைய பழங்கள், பச்சை காய்கறிகள், இந்த கொட்டைகள், உளுந்த கொட்டைகள், இது மாதிரி நிறைய சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு நல்ல உணவுலாம் சாப்பிட்டோம்னா இது வராது. அப்புறம் நிறைய பேர்த்துக்கு பல் சந்து வந்துடும். அதுக்கு என்ன காரணம்னா, நான் செய்வேன் மற்ற உணவு கடுமையான உணவுலாம் சாப்பிட்ற போது பல் சந்தில் போய் சிக்கிக்கேன். அதை போட்டு ஈக்கி மற்ற குச்சி மற்ற சின்ன குச்சி எடுத்து உள்ள பல்லை குத்திக்கிட்டே இருப்பாங்க. குத்த அந்த பல் கேப் அதிகமாகிட்டே போகும். பல் இடையில் பல் நல்லா இது ஓட்டப்பல்ல மாதிரி தெரியும். சைட்லாம் இடைவெளி அதிகமாகிற போது உங்களுக்கு இன்னும் உணவுகள் அதிகமாக போய் உள்ள சிக்கும். அது மாதிரி. அப்புறம் 2வது சொத்தை இருந்துன்னா பல் எதையும் மென்று சாப்பிட முடியாது. சொத்தையில் போய் மாட்டிக்கும், பல் வலி எடுக்கும். இது மாதிரி இது வராமல் தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வந்த முறை என்ன வராமல் தடுத்துக்கிறது நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் முறையெல்லாம் பண்ணோம்னா வராது. அப்புறம் அதே மாதிரி பல்லுக்கெல்லாம் நம்ம சரி ரைட்டு அடுத்தது வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில நம்ம இதில் சித்த மருத்துவத்தில் சில மூலிகை பொடிகள்லாம் இருக்குது, பல் பொடியெல்லாம் இருக்குது. அதில் சேலத்தில் ஒருத்தர் ரொம்ப பரம்பரையாக ஒரு 75-80 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஜெக்ஷன் பல்பொடி. இன்ஜெக்ஷன் பல்பொடினா அதில் எல்லா மூலிகைகள் எடுக்கிறது மாதிரி நிறையா இருக்குது. அதை போட்டு காலையிலையும் இரவு ஒரு நேரம் பல்ல தேய்ச்சோம்னா பல் கெட்டியாயிரும். பல் சொத்த வராது, பல் ஆடாது, எவரு ரீக்கி இருக்கிறதுலே இந்த மூலிகை பருப்பொடியிலே இதுதான் சிறந்த பருப்பொடி. இது எல்லா பக்கம் கிடைக்கும். இன்ஜெக்ஷன் பல்பொடி இதை பயன்படுத்தினா இதெல்லாம் வராது. சொத்து இருந்தாலும் அதில் போட்டு அமுத்தி விட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா சொத்த பல்னாலும் அந்த வலி வராது. நல்லா எப்போ உள்ளே போட்டு நல்லா சுற்றி எவரு எல்லாமே தேய்ச்சி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வாய் கொப்பளிக்கணும். அப்போ பல்லாட்டம் பல் சொத்தை மேற்கொண்டு வராது. அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே போச்சுன்னா இப்போ முன்னையெல்லாம் சொத்தப்பல்லை பிடுங்கிடுவாங்க. சொத்தப்பல்லை பிடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போல்லாம் ரூட் கனல் ட்ரீட்மெண்ட்டு க்ளீன் பண்ணி மேலே கவரிங் போட்டுறாங்க. பல்ல இப்போ பழையபடி உறுதியாகிடுது. அது மாதிரி ரூட் கனல் ட்ரீட்மெண்ட்டு அதை எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த முறையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பல் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா பல்லையும் காப்பாற்றிடலாம். இதெல்லாம் அதே மாதிரி நம்ம அமர் செஞ்செல்லாம் தினசரி சாப்பிட்டு வந்தோம்னா பல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு பல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். வெத்தலை வயல் ஓடங்கள் இருக்கிற மாதிரி பல் ஒரு மாதிரி மஞ்சள் கலர் கலந்த மாதிரி ப்ரௌன் கலராக தெரியும், ஒரு மாதிரி கலராக தெரியும். அவங்களுக்கு அதுக்கு ஒரு பல்பொடி கால்சைட் அப்படின்ட்டு மதுரையிலேருந்து போடுறாங்க ஒரு பல்பொடி. அந்த பல்பொடியில் கடல் நுரையெல்லாம் கலந்துருக்காங்க. கொஞ்சம் லேசாக சொரன்னு இருக்கும். அதை போட்டு பல் விளக்கணும்னா நல்லா கையில் நல்லா தேய்ச்சி விளக்கணும்னா அந்த கரையெல்லாம் போயிடும். கரையெல்லாம் போயிட்டால் பல் நல்லாயிருக்கும். அப்புறம் 2வது எல்லாத்துக்குமே பல் எவரு வீக்கம், பல்ல ரத்தம் அடிகிறது எல்லாத்துக்குமே காரணம் வைட்டமின் சி சத்து குறைவாக இருக்கிறது. வைட்டமின் சி சத்து அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்லாம், ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்லாம்,
அப்புறம் நெல்லிக்காய் சாப்பிட்லாம். இந்த 3லேயுமே வைட்டமின் சி நிறையா இருக்குது. அதை தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா எவரும் நல்லாயிருக்கும், பல்லு நல்லாயிருக்கும், உடலும் நல்லாயிருக்கும், முகம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் இந்த முறையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களை பற்களை காப்பாற்றி முக அழகையும் சொல்லின் அழகையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.